ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒண்ணு கர்த்தரால மட்டும்தான் அது கூடும். அவர் தான் பார்த்து சொல்ற, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்பா செபுலோன் நப்தலி இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் சித்தமானால் சண்டே கொஞ்சம் கேட்க போறோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பேசும்படி இதுதான், இந்த வார்த்தை தான், உன் தேவனை நீ புரிந்து கொள். அவர் சிறுமைப்பட்டவனை சிறுமை நின்று நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படியா? சில சொல்லுவாங்க தெரியுமா, சில இடத்துல சில காரியத்துக்காக சில ஆஃபீஸ் போகும்போது ஐயோ சில காரியம் குறைவா இருக்கு, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்னார போய் பாருங்க, அவர் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளை கைட் பண்ணி கொடுப்பாங்க. தெரியுமா, நமக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்வோ ஆமென். ஒடுக்கமில்லாத சில பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பாடா முடிச்ச இங்க வேற. யோசேப்பு மகிமைப்படுத்தும் காலம் வரும் வரைக்கும் அவன் போற இடத்துல ஒரு ஒடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால அதுதான் ஒரே லைன்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும், அவன் விலங்கிடப்பட்டு. 105வது சங்கீதத்துல அருமையா இந்த வார்த்தை இருக்கும் பாருங்கள், அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். 105வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு, அது நிறைவேறது வரைக்கும், அது நிறைவேறும் டைம்ல என்ன நடக்குது பாருங்க. 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை கட்டு அவிழ்க்க. அப்ப இந்த கட்டோடு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். சிலர் லைஃப் உங்களுக்கான காலம் வர, நீங்க அவன் குழியில இருந்தான், கட்டோடு தான். இஸ்மாயிலரோட பயணி டிராவல்ல இருந்தான், கட்டோடு தான். ஜெயில திருப்பி போறான், கட்டோடு தான். போர்த்திபார் வீட்டு அங்கேயும் ஒரு கட்டு இருக்கு, திருப்பி ஜெயில் அங்கேயும் ஒரு கட்டு இருக்கிறது. பல இடத்துல போய் இருந்தாச்சு, ஆனா ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு, ஒரு கட்டு இருந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறும் காலம் வரைக்கும். அதுதான் ஒடுக்கமில்லாத. ஒடுக்கமில்லாத. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் குறித்த காலம் வரும்போது ஒடுக்கமில்லாத, glory glory, ஒடுக்கமில்லாத விசாலம்,